ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சூப்பரான டிப்ஸு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் நினைக்கலாம் ஒவ்வொரு தடியும் சூப்பரான டிப்ஸு சூப்பரான வீடியோஸ்ன்னு சொல்கிறாங்களே உங்கள் ஒரு வீடியோலன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது இயற்கையான பொருள். இது நம்மளுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டோ இதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் நம்மளுக்கு ஆகாது. ஏன்னா இதில் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை. அதனால தான் நம்ம சாப்பிட்ற உணவை வச்சு தான் நம்ம ஒரு ஃபேஸ் பேக்கோ ஃபேஸ் க்ரீமோ நம்ம தயார் பண்ணி நம்ம உடம்புக்கும் சரி இல்லை ஃபேஸ்க்கும் சரி ஃபுல் பாடி. ஏன்னா ஃபேஸ் பேக்கு ஃபேஸ் வீடியோ இது ஃபேஸ் பேக் வந்து நம்ம செய்கிறது நம்ம ஃபுல் பாடிக்கோ உடம்புக்கோ நம்ம ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்கும் நம்ம அப்ளை பண்ணும் போது எந்த ஒரு சைடு எஃபெக்டும் ஆகாது இதனால. ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவு வச்சு தான் பண்ணுறோம். அது இல்லாமல் இது அந்த காலத்துலேருந்தே பயன்படுத்துதா. இப்போ தான் எந்தெந்த ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கோ எது இருந்தாலும் இது பண்ணுறாங்கோ. ஏன்னா நான் ஆல்ரெடி வீடியோஸும் உங்களுக்கு சொல்லியிருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் இப்போ புதுசாக வர்றது அதுக்கு முன்னே யூஸ் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு இப்போ எஃபெக்ட் காட்டுதோ அப்புறம் போக போக நம்மளுக்கு இன்னும் என்ன மாதிரி எஃபெக்ட் காட்டும்னு சொல்லிட்டுன்னு. அதனால தான் இது அப்பூத்துலேருந்து இயற்கையான பொருள் தான் யூஸ் பண்ணின்னு இருக்கிறது நம்ம சாப்பிட்ற உணவு. இப்போ இது கிச்சனில் இருக்கிற பொருள் தான். நான் ஒரு வீடியோ போடுறது உங்களுக்கு கிச்சனில் இருக்கிற பொருள் தான். இதில் மெயின் என்னென்னு நீங்கள் சொல்ல கிச்சனில் இருக்கிற பொருள்னு சொல்கிறீங்க. அப்புறமா இப்போ இன்றைக்கி வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபிட்கரியில் ஒரு க்ரீம் செஞ்சு காட்ட போகிறேன். அந்த ஃபிட்கரினாக்கா அது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் எப்படி செய்யணும் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற வீடியோ போட்டிருக்கிறேன். அது கூட வந்து இந்த பார்பர் ஷாப்பில் வந்து இந்த முகம் வந்துட்டு ஷேவிங் பண்ணிட்டாக்கா அந்த மாதிரி இடத்துல இது நல்லா ஒரு மாதிரி உப்பு மாதிரி நல்லா சாஃப்டாக அந்த எரிச்சல்லாம் இதாகும். அதுக்கு இது கொடுக்குறாங்க. அது நம்ம யூஸ் பண்ணுறதுல ஒன்றும் இதில். ஏன்னா அதில் வந்து வேறு எந்த கெமிக்கல் அது இது யூஸ் பண்ணல. அந்த ஃபிட்கரினால நம்மளுக்கு நல்லா ஒரு ரிசல்ட் கிடைக்கிது. அதனால தான் அந்த ஃபிட்கரி நான் யூஸ் பண்ணுறேன். இப்போது இன்றைக்கி க்ரீம் பண்ணும்போது இப்போ நம்ம ஃபேஸ் பேக்கை அன்றைக்கி செஞ்சு போடுறது நல்லது. க்ரீம் வந்து ஒரு 15 டேஸ்க்கு ஒரு வாட்டி நம்ம திரும்பியாக செஞ்சு வைக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது எப்படி ஃபிட்கரியை வச்சு எப்படி நம்ம அந்த பவுடரை வச்சு ஒரு க்ரீம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் செஞ்சுருக்கிற அந்த க்ரீமு பாருங்க. இது தான் ஃபிட்கரி பவுடரு. பாருங்கள், இது நல்லா அரைச்சி ஜலிச்சு வச்சுருக்கிறேன். இருந்தாலும் இது ஃபேஸ் பேக்குக்கு அப்புறமா நம்ம குளிக்கும் போது அப்புறமா இதில் வந்து வாய்க்கு நம்மளுக்கு ஸ்மெல் அடிக்கும். இப்போ உள்ஜோரம் இருந்துச்சுன்னா வாய் ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். அதுக்கும் இதில் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வீடியோஸ் போடுறேன். இப்போ இதில் வந்துட்டு ஃபேஸ் பேக்கெல்லாம் நான் போட்டிருக்கேன். இப்போ இதில் ஃபேஸ் க்ரீம் எப்படி பண்ணுறதா நான் ஜலிச்சு வச்சுருக்கிறேன். இருந்தாலும் ஃபேஸ் க்ரீமுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் ஃபேஸ் க்ரீம் பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து அலோவேரா ஜெல்லு எடுத்துருக்கிறேன். அடுத்து இதில் சேர்க்க வேண்டியது ஏன்னா முகத்தில் இருக்கிற கரம்புள்ளி இப்போ பிம்பிள்ஸ் வந்து ரொம்ப பேருக்கு ஜாஸ்தி பிம்பிள்ஸ் வந்து இருக்கும். ஹீட்டு உடம்பு இருக்கிறதுனால இல்லை அவங்க சாப்பிட்ற உணவுனால இல்லை கட்டினா பிம்பிள்ஸ் வந்து மார்க் போகாது இருக்கும். முகம் நல்லா க்ளீனாக பளபளன்னு இருக்கும், ஆனால் மார்க் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி இந்த ஃபிட்கரியும் அலோவேரா ஜெல்லு ஒரு உருளைக்கிழங்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ இது ஒரு மீடியம் சைஸ் தான். நான் ஃபுல் உருளைக்கிழங்கு இது நல்லா கழுவிட்டு இந்த தோலை சீவிட்டு கிரேட்டரில் நல்லா சீவி எடுத்துக்கோங்க. சின்ன ஹோல்ஸ் இருக்கிற கிரேட்டரில் சீவி வச்சுக்கினீங்கன்னா நல்லா உங்களுக்கு அதில் இருக்கிற அந்த ஒயிட்டு வரும். அந்த ஒயிட்டை வச்சு தான் நம்ம இங்கே க்ரீம் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கருப்பு மார்க் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உடனே நம்ம போட்டுருந்தால் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கலன்னு சொல்லிட்டுன்னு இது ஃபீல் பண்ணக்கூடாது. இது முயற்சி பண்ணிதான் கண்டிப்பாக உங்களுக்கு இது கிடைக்கும். நைட்டில் வந்து நீங்கள் ஒரு லோஷன் அப்ளை பண்ணுற மாதிரி இது அப்ளை பண்ண வேண்டாம். முகத்தில் நல்லா ஃபுல்லாக அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக ஜாஸ்தியாக தான் இது தடவிக்கோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இதில் இருக்கிற இந்த டாஸ்க் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை இந்த உருளைக்கிழங்குல. இப்போ இது நான் கழுவிட்டு இந்த தோலை சீவிட்டு எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சீவிட்ட பிறகு இப்போ இது இன்னொரு தடவை கழுவிக்கின்னு இந்த மாதிரி இது சுருண்டுறது இந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் இதில் சுருண்டி எடுத்துக்கலாம். இப்போ இது நான் கழுவிட்டு உங்களுக்கு சுருண்டி காட்டுறேன். பாருங்கள், இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதில் நல்லா சுருண்டி எடுத்துக்கணும். நல்லா சுருண்டி எடுத்து இது வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா அது நல்லா ஒரு இதுவாக ஆகிடும். ஃபுல்லாக அந்த டாஸ்க் வந்து கீழே நல்லா இறங்கிடும். ஏன்னா நம்ம எடுக்கிற அந்த ஃபிட்கரி வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம எடுக்கிறது எந்த அளவுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு
எடுக்கிறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இந்த உருளைக்கிழங்கும் எடுத்துக்கணும். ஏன்னா அதிகமாக ஃபிட் கறி பவுடர் எடுத்துகிட்டு உருளைக்கிழங்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டு இல்லை உருளைக்கிழங்கு அதிகமாக எடுத்து ஃபிட் கறி கொஞ்சமாக எடுத்தோம்னா அது க்ரீம் இதுக்கு வராது. இது வந்துட்டு நீங்கள் லோஷன் போடுற மாதிரி சும்மா அங்கே கொஞ்சம் டச் பண்ணிவிட்டு அப்படியே முகத்தில் அப்ளை பண்ண அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஜாஸ்தி அப்ளை பண்ணி விட்டுடணும். விட்ட பிறகு ஒரு 15-20 நிமிஷம் மினிமம் உங்கள் முகத்தில் இருக்கணும். லைட்டாக ஒரு மைல்டு மசாஜ் பண்ணிக்கோ. பண்ண பிறகு முகத்தை கழுவி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு ஒரு சூப்பராக ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. இந்த கரம்புள்ளி இருக்கிறதுக்கு உருளைக்கிழங்குல எத்தனையோ நான் வீடியோஸ் உங்களுக்கு போட்டு இருக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்து உங்களுக்கு எது செட் ஆகுதோ உங்கள் ஸ்கின்னுக்கு அது நீங்கள் செய்யலாம். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் கம்பல்சரி செஞ்சு இது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யாருக்கும் சொல்ல, யாரும் கம்பலாக பண்ணல, உங்கள் விருப்பம். பாருங்கள், இப்போ நான் மீடியம் சைஸ் எடுத்துருந்து இந்த உருளைக்கிழங்கு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு சின்ன போல் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த போலில் இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் இதில் சேர்த்துக்கணும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் விட்டுடணும். ஏன்னா அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த தண்ணி நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் எப்படி இந்த தண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாருங்கள், இப்போ இது நல்லா ஒரு 10 நிமிஷமாக நல்லா ஊறணும். அதுக்கு முன்னாடி நம்ம வேறு வேலை ஒன்று செஞ்சுக்கலாம். இதுமாரி ஒரு க்ளீன் போல் எடுத்துகிட்டு வடிகட்டி வச்சு, இப்போது நான் ஏன்னா ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன் இல்லைங்களா, அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃபிட் கறி பவுட்ரு, இதுக்கு மேலே எடுத்துக்கக்கூடாது. இப்போ இது இந்த மாதிரி ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா ஜெலிச்சிக்கணும். இந்த மாதிரி வடிகட்டி நீங்கள் நல்லா ஜெலிச்சிக்கலாம். இந்த கொரன்னு கொடுத்து அப்படியே எடுத்து போட்டுடாதீங்க. இது ஒரு பாக்ஸை செப்பரேட்டாக நீங்கள் வச்சுக்கினீங்கன்னா மறுபடியும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சி அந்த அளவுக்கு நல்லா ஒரு சூப்பரான க்ரீம் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம என்ன அரைச்சி வச்சாலும் சரி, பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சாவது இதில் இதாகும். பாருங்கள், இப்போ இது தேவையில்லை. பாருங்கள், இப்போது நல்லா இந்த அளவுக்கு ஃபிட் கறி பவுடர் இருக்குது. இப்போ இதில் அடுத்து நான் சேர்க்க வேண்டியது தேவையான அளவுக்கு அலோவேரா ஜெல்லு. ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டு இதை நல்லா கலக்கிக்கணும். பாருங்கள், அந்த ஃபிட் கறியில் அலோவேரா ஜெல்லு போட்டிருந்தோ எந்த அளவுக்கு எப்படி ஒரு தண்ணி மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. பாருங்கள் எப்படி தண்ணி ஆட்டம் ஆயிடுச்சது. இப்போ இதில் நம்ம அடுத்து சேர்க்க வேண்டியது, இது க்ரீம் மாதிரி ஆகணும்னா இதில் உருளைக்கிழங்கு அந்த டாஸ்க்கு தான் சேர்க்க போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த அலோவேரா ஜெல்லு போட்டு எப்படி ஒரு தண்ணி மாதிரி பவுட்ரு ஆயிடுச்சு. நம்ம ஏதோ தண்ணி ஊற்றி கலக்கின மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் அந்த ஃபிட் கறி பவுட்ரு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லா இந்த தண்ணியில் இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு இல்லைங்களா. இது இப்போ நான் எப்படி பாருங்கள் பிழிஞ்சு வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இது நல்லா இந்த மாதிரி கலக்கி புழிஞ்சு எடுத்துக்கணும். நான் அப்படி தான் இந்த மாதிரி கலக்கி நல்லா புழிஞ்சு எடுத்துக்குவேன். ஏன்னா இது உருளைக்கிழங்கு நம்ம என்ன க்ளீனாக கழுவி இது பண்ணாலும் அந்த கருப்பு இருக்கிறது மார்க்கு கண்டிப்பாக கொஞ்சம் நேரத்துலேயே ஆகிடும். ஆனால் அது நான் புழிஞ்சு எடுக்கும்போது பாருங்கள் அந்த கிழங்கு எவ்வளோ வெள்ளையாக இருக்குது. பாருங்கள், இப்போ இதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இது இன்னொரு பாத்திரத்தை எடுத்து வடிகட்டி யூஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் இந்த தண்ணி தெரியுதுங்களா, கீழே அந்த டாஸ்க்கு இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி கலக்கிட்டு இந்த தண்ணி இதில் ஊற்றிடணும். ஏன்னா கொஞ்சம் இடத்துல நம்ம கிழங்கு இது பண்ணி வச்சோம்னா கொஞ்சம் அப்படியே கருப்பாயிடும், கலரே மாறிடும்.
பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போது இதில் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இல்லைங்களா, அதுலேயே இதே தண்ணி அதில் லாஸ்ட்டில் அப்புறமா சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள் இதில் இந்த ஒயிட் எப்படி தெரியுது பாருங்கள். அதனால் இதிலே நல்லா அது ஃபுல்லாக ஒரே ட்ரிப் ஆகட்டும், இந்த ஒயிட்டெல்லாம் இதில். இப்போ இதே தண்ணி தான் நம்ம அடுத்து இதில் சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா இந்த உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கிறோம் இல்லைங்களா, இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் விடணும். இப்போது இந்த தண்ணி எடுத்து மேலாக இந்த தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க கீழே அந்த டாஸ்க் பாருங்கள் எப்படி வருது. இப்போ இதை தான் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா கலக்கிக்க போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ கெட்டை எப்படி உழுவுதுன்னு சொல்லிட்டுன்னு. இப்போது இதில் இருக்கிற தண்ணியை கூட லைட்டாக எடுத்துட்டோம்னா பாருங்கள் அந்த ஒயிட் எப்படி இதில் இருக்குது. இப்போ இது அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இதில் சேர்த்த ஒயிட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள்கிட்ட காட்டுற பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா அப்படியே கெட்டியாக இருக்கும். இங்கே பாருங்கள் அப்படியே ஒரு மாதிரி கெட்டியாக இருக்கும். அதை எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டம், டைட்டாக இதாகும் பாருங்கள் இந்த மாதிரி. ஏன்னா இதில் வந்து இந்த ஃபிட் கறியில் நம்ம அலோவேரா எவ்வளோ சேர்த்தாலும் அப்படியே தண்ணி மாதிரி கரைஞ்சிடும். உங்களுக்கு அலோவேரா சீக்கிரம் கரையணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபிட் கறி ஒரு 1/2 டீஸ்பூன் இதில் போட்டுடுங்களேன், ஃபுல் பாட்டில் அப்படியே கரைஞ்சிடும். இப்போ இதில் அடுத்து முக்கியமான பொருள் இன்னொன்று நம்ம சேர்க்குற எதுனாக்கா அரிசி பவுட்ரு. இப்போ இந்த அரிசி பவுடரை வந்து இதை வடிகட்டி வச்சு ஜெலிச்சுக்கணும். ஏன்னா ஜெலிக்காமல் போட்டோம்னா பாருங்கள். இப்போ நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். சும்மா சாதாரண இப்படி பண்ணாலே போதும். ஆனால் கொஞ்சம் நல்லா நைஸாக இருக்கணும், அரைச்சிட்டு ரொம்ப துப்பியாக இருக்கக்கூடாது. பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ இதில் இருக்க இந்த தண்ணியும் நம்ம யூஸ் பண்ண அந்த ஃபிட் கறி, அரிசி பவுட்ரு, அடுத்து வந்து அலோவேரா ஜெல்லு, உருளைக்கிழங்கு அந்த டாஸ்க் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு க்ரீம் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எப்போவுமே ஃபிட் கறி சேர்க்கும் போது அலோவேரா சேர்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்படியே தண்ணி மாதிரி ஆகிடும். அதனால தான் இதெல்லாம் நான் ஒரு அளவு சொல்கிறேன் உங்களுக்கு. நல்லா ஒரு மீடியம் சைஸு கொஞ்சம் பெரிய சைஸாக உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எவ்வளோ நல்லா அந்த டாஸ்க் வருதோ அந்த ஒயிட்டு அதுதான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அது இல்லாமல் ஃபிட் கறியும் சரி அலோவேரா இந்த மாதிரி எவ்வளோ எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கணும். இந்த மாதிரி செஞ்சுட்டு பாருங்கள் அது நல்லா இப்படி மாதிரி மிக்ஸ் பண்ணும். நல்லா அப்படியே ஒரு மாதிரி இந்த கை வச்சு அப்படியே வழுக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இது வழுக்கும் பாருங்கள். இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கின்னு உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள், எனக்கு தெரிஞ்சு நான் தினம் யூஸ் பண்ணுறேன். இது நைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது பிம்பிள்ஸு இருக்கிறவங்க தான் யூஸ் பண்ணணும் இல்லை, பிம்பிள்ஸ் இல்லாதவங்க கூட நம்ம ஸ்கின் நல்லா எப்போவுமே நல்லா பளபளன்னு இருக்கணும், எந்த மார்க்கும் இருக்கக்கூடாது நம்ம ஸ்கின்னில் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது யூஸ் பண்ணுங்க. இது நார்மல் இடத்துல வச்சுக்கோங்க, ஃப்ரிட்ஜில் வெளியெல்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா கெட்டு போயிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய்.